அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 4வது தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். 4வது தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அருமையான தலைப்பு. முதலாவதாக கதைக்குள் செல்வதற்கு முன்னால் தந்தையினுடைய குணங்கள் என்ன, தந்தை என்பவர் யார்? ஒரு தந்தையுடைய பொறுப்பு, கடமை, உரிமை, ஒரு தந்தையினுடைய ஆளுமை தனது பிள்ளைகளின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. பொதுவாகவே இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிருகங்கள் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தாய்க்கு தான் ஒரு கூடுதல் ஒரு அக்கறை இருக்கும். ஒரு சிங்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண் சிங்கம் கஷ்டப்பட்டு போய் இறை தேடும் எல்லாம் பண்ண, ஒரு ஆண் சிங்கம் பார்த்திங்கன்னா சோம்பேறின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. ஆனால் நம்ம மனித பிறவிக்கு மட்டும் கடவுள் தந்தைக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. தாயோடைய பொறுப்பை காட்டிலும் தந்தைக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயுடைய கடமை, ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, பிள்ளையை பெற்று எடுப்பது. அது மட்டுமே அவங்களுடைய கடமை கிடையாது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கடமை இருக்குது. ஆனால் முக்கியமாக தந்தைக்கு கடமை என்ன அப்படின்னா, சான்றோன் ஆக்குதல். தன் குழந்தையை நல்ல ஒரு சான்றோன், இந்த உலகுக்கு நல்ல ஒரு சான்றோன் ஆக்குதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடமை தந்தைக்கு. இப்போ அப்படியே நம்ம கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, ராமாயணத்தில், அதாவது இப்போ ஒரு பொதுவாகவே நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற தலைப்பில் நிறைய அறிஞர்கள், கவிஞர்கள், பிரபலங்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு பேச்சையும் நீங்கள் இப்போனா கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தை தான் எப்போவுமே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். எப்போவுமே ராமாயணத்தை தான் எடுத்துக்குவாங்க. தசரத மன்னருக்கும் ஸ்ரீராமன் மற்றும் அவங்களுடைய தம்பிகள் 3 பேர், 4 மகன்களுக்கும் தசரதனுக்கும் இருக்கிற அந்த ஒரு பிணைப்பு, அவர் காட்டிய அக்கறை, இதை எப்போவுமே காமிப்பாங்க. ஏன் அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மன்னர் ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால ஒரு சூழ்நிலை கைதியாகி தன் மனைவி கைகையிடம் வரத்தை ஒன்று கொடுக்குறாரு. பரதன் நாடாள வேண்டும், சீதையின் கணவர் வனவாசம் செல்லணும் அப்படின்றது. இது பொதுவாகவே அந்த ஒரு சூழ்நிலைகள் கம்பர் எப்படி காமிச்சிருப்பாருன்னா, மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார். ஸ்ரீராமன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த மாதிரி பட்டாபிஷேகம், அவருடைய கல்யாணம் முடியுது, பட்டாபிஷேகம் வரப்போகுது, அவருக்கு அரசாக போகிறாரு அப்படின்ற ஒரு களிப்பில் இருக்கும் பொழுது அழைப்பு வந்திருக்கும். கைகையை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரைந்து போவார். ஒரு தாயை தேடி ஓடும் ஒரு கன்று போல் பசுவை தேடி ஓடும் கன்று போல் அம்மாவை பார்க்க ஓடுவார். ஆனால் போனால் அவங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இவருக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன தாயே அப்படின்றப்ப, எனக்கு உங்கள் அரசர் ஆணையிட்டிருக்காரு, நீ பரதன் நாடாள வேண்டும், ஸ்ரீராமன் நீங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னுட்டு. அப்போ உடனே கேட்பார், ஏன் அரசன்னு சொல்கிறீங்க, அவரை தந்தைன்னு சொல்லுங்கள், உங்களுடைய கணவர் இல்லை தந்தைன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்கள் தந்தை ஆணையிட்டாரு, நீங்கள் இப்போ போய் தான் ஆகணும் அப்படிங்கவுமே, தாய் சொன்னால் என்ன, தந்தை சொன்னால் என்ன, எனக்கு இருவரும் சொல்வது மந்திரம் போல தான் அப்படின்னுட்டு எந்த ஒரு முகத்தில் மாற்றமே இல்லாமல் அடுத்த நொடியே கிளம்புறாரு நம்ம அறத்தின் நாயகர். ஸோ இப்போ இது ஒரு இப்போ இருக்கிற காலங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஏன் என்னுடைய அரசு பதவி, எனக்கு முழு அங்கீகாரமும் இருக்குது, நான் ஏன் போகணும், நான் ஏன் வனவாசம் போகணும் அப்படின்னுட்டு கேட்குற காலம்தான் இப்போ. ஆனால் அறத்தின் நாயகனான ஸ்ரீராமன் இந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, தன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற கோட்பாடுக்கு இணைந்து அவர் அதே முடிவை தான் எந்த காலத்துலையுமே எடுத்திருப்பாருன்றதை நம்ம அனைவரும் இதிலேருந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இதன் மூலமாக என்ன ஆயிருக்குன்னா, லக்ஷ்மணன் மிகுந்த கடும் கோபம், எல்லார் மேலேயும் கோபம், கைகையின் மேலே கோபம், தன் அப்பா தசரதன் மேலே கோபம், எல்லார் மேலேயும் கோபத்தை தீ போல அனலாக கொதிக்கிறாரு இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டதுக்கப்புறம்.
அப்புறம் இது எல்லாம் அப்புறம் வந்து ராமன் பேசி அவரை எல்லாமே வந்துட்டு ஒரு லக்ஷ்மணனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி லக்ஷ்மணன் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாருமே காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போனதுக்கப்புறமும் வந்துட்டு பரதனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு திருப்பி காட்டுக்கு போயிட்டு கூப்பிட போகிறாங்க. அந்த சம்பவத்தை போய் வந்துட்டு ராமன் இறுதியாகவே வந்துட்டு வர்றதுக்கு தவிர்த்துடுறாரு. பரதா நீ போய் நாடு ஆளு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இது சொல்லி முடித்ததுமே வந்து சத்ருகனன் கேட்குறாரு, நான் இதை போயிட்டு நான் இப்போ அப்பாட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு அதுக்கும் அவர் ஒரு லக்ஷ்மணன் வந்து கடுமையான கோபத்தில் வந்துட்டு என்ன வார்த்தைகள் நம்மளோட வாயிலிருந்து வருதுன்றது தெரியாத அளவுக்கு தன் தந்தை மேலே அவ்வளவு கோபமாக வந்துட்டு சொல்கிறப்ப நிதானமாக இந்த பக்கம் திரும்பி ஸ்ரீராமன் லக்ஷ்மணன்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, லக்ஷ்மணா, கடும் சொற்கள் எப்போவுமே நீ உபயோகப்படுத்தாத. நம்ம அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா? அப்பா வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது உனக்கு தெரியுமா? அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு ஒரு 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 சாந்தமான ஒரு இதில் சொல்கிறப்ப லக்ஷ்மணன் அப்படியே நிற்கிறார், திகைத்து நிற்கிற. ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அரசு ஆட்சிகளில் வந்து பார்த்திங்கனாலே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கான ஒரு அப்பாவுக்கும் தன் மகனுக்குமான அரசு ஆட்சிகளில் வந்துட்டு சண்டை வந்துட்டு நிறைய அரச இதில் வந்து நடந்திருக்கு. அப்படி ஒரு ஒரு குறிப்பாக ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா முகல் சாம்ராஜ்யத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஜஹான் வந்துட்டு ஒரு தாஜ்மஹால் கட்டிடுறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க பையன் அவுரங்கசீப் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு சரியான ஒரு கடுப்பில் வந்துட்டு அவங்க தந்தையவே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கோட்டையில் ஆக்ரா கோட்டையில் வச்சிடறாரு. ஆக்ரா கோட்டையில் வச்சது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஒரு நுனி ஒரு குமிழ் மாதிரி ஒரு சின்ன குமிழில் தான் வந்துட்டு தாஜ்மஹாலை பார்க்குற அளவுக்கு கொடும் ஒரு சிறை பண்ணி அதில் வந்து ஷாஜகானை வந்து அடைச்சி வச்சிடறாரு அவுரங்கசீப். இப்போ அவர் தன் தந்தை வந்து தனக்கு அடிபணியணுன்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா யமுனை ஆற்றை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. யமுனை ஆற்றை வந்துட்டு அப்பாவுக்கு தண்ணி கொடுக்காம நிறுத்தி வைக்கிறாரு. இவருக்கு வேறு வழியே இல்லாமல் வந்து தன் மகனுக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் வந்து இன்னுமே குறிப்பில் இருக்குது. இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, இறைவனுடைய சித்தம் இல்லாமல் வந்துட்டு ஒரு இலை கூட வந்து உதிர்வதில்லை. யாருக்கு ஆட்சி அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறதும் கடவுள் தான். ஆனால் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து நீ எனக்கு ஒரு தண்ணி கூட, ஒரு பெத்த தாய்க்கு வந்து தண்ணி கூட, நீ பெத்த தகப்பனுக்கு வந்து நீ ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிற. அந்த தண்ணீரை நீ நிறுத்தி வச்சுட்ட. அப்போ வந்து அந்த முக்கியமாக என்ன அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்னா, உன்னை விட இந்துக்கள் எவ்வளவோ மேலானவர்கள், உன்னை விட இந்துக்கள் மிகவும் மேலானவர்கள். தன் தந்தை இறந்ததுக்கப்புறம் எள்ளும் தண்ணியுமாவது கொடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய தவச காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் நீ வந்துட்டு இப்போ உயிரோடு இருக்க எனக்கே வந்து நீ தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி லெட்ரு போடுறப்ப அதுக்கு அவுரங்கசீப் வந்து திருப்பி நீங்கள் வந்து எனக்கு அடிபணியணும், உங்களுடைய வாளை வந்து எனக்கு காலடியில் வச்சுட்டு நீங்கள் எனக்கு அடிபணிங்க, நான் உங்களுக்கு வந்து தண்ணி தர்றேன், அப்போயும் வந்து சிறையிலேருந்து விடுவிக்கிறேன்னு சொல்ல உங்களுக்கு நான் தண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான தகப்பனுக்கும் மகனுக்குமான அந்த மற்ற ஆட்சிகள்லாம் வந்துட்டு ஒரு எப்போவுமே ஒரு போர் உணர்வு தன் தந்தைக்கும் மகனுக்குமே இருக்கும் வேலையில் இந்த ராமாயண கதையில் வந்துட்டு அப்போது லக்ஷ்மணனுக்கு திருப்பி வரும். லக்ஷ்மணன் இந்த மாதிரி கடும் சொற்கள் பேசுகிறப்போ அவர் வந்து ராமன் இந்த பக்கம் திரும்பி, லக்ஷ்மணா சகோதரா, நீ வந்து கடும் சொற்கள் எப்போவுமே நீ வீசாத. அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்படின்னா அப்பாவை பற்றி, நன் சொற்கள் தந்து என்னை நாடும் வளர்த்த தாதே, நன் சொற்கள் தந்து என்னை நாடும் வளர்த்த தாதே அப்படின்னு வந்துட்டு மேற்கோள் காட்டுறாரு. கம்பருமே அதை எழுதியிருக்காரு. ஸோ தன் அப்பா வந்து நம்ம அப்பா வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நாள் கூட அவர் ஒரு கடும் சொற்களோ இல்லை வேறு கெட்ட வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தாமல் நம்மளை வந்து இவ்வளோ நாள் வளர்த்துருக்கிறாரு நம்ம அப்பா. அவர் வந்து நீ எப்போவுமே இது பண்ணாத, அவர் சொல்படி கேட்டு நடக்கிறது தான் நம்மளுடைய ஒரே உத்தமம். நம்மளுக்கு நம்ம பெற்றோர்களான நம்மளுக்கு வந்துட்டு அவங்க என்ன தன் தாயும் தந்தையும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர வேண்டியது தான் நம்மளுடைய கடமை, அவங்களுக்கு நாம் செய்யும் நற்பெயரும் கூட. இது ஒரு பக்கம் நான் தசரதன் மன்னரை பற்றி அவருடைய தந்தைக்கும் மகனுக்கும் பார்க்குறப்போ, ஒரு தந்தை வந்துட்டு பொதுவாகவே ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இல்லை ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தாய் வந்து தந்தையாக மாறுவாங்க. நான் அப்படி தான் வந்துட்டு நம்ம சுமித்திரை தாயை வந்துட்டு பார்க்குறேன். சுமித்திரை தாய் வந்துட்டு அப்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. லக்ஷ்மணன், அவங்களுக்கு 2 பையன், லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும். லக்ஷ்மணா நீ வந்து ராமன் கூட செல்ல வேண்டும், சத்ருகனா நீ வந்து பரதனுக்கு துணையாக போக வேண்டும்,
2 பேரும் போயிட்டு தொண்டு தான் செய்யணும்னு ஆர்டர் போடுறாங்க. 2 பேருமே போய் தொண்டு தான் செய்யணும். ராமன் வந்துட்டு காட்டிலேயே இருந்து திரும்பி வந்தால் நீனும் அவங்க கூட வந்துடு, இல்லைன்னா ராமன் இறந்து போவதற்கு முன்னால் வந்துட்டு நீ வந்து மடிந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்கிற தாய் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்னா அவங்களும் தகப்பன் தானே. ஸோ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது பெற்றோர் சொல்மிக்க மந்திரமில்லை என்று இந்த கால குழந்தைகளும் சரி, அனைவரும் சரி, தன் தாய் தகப்பனை போற்றி அவர்களை வணங்கி அவர்கள் சொல்வது மந்திரம் போல் ஏற்று நம் வாழ்விலும் முன்னேற வேண்டும். அப்பா அம்மாவை நம்ம நேசிச்சோன்னா தான் அவங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் என்று கூறி இந்த தலைப்பு கொடுத்த திரு சோனாராமையா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ ராமஜெயம், ராமனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.